மாமா என்னம்மா பேக் கூட எங்கேயே கிளம்பிட்ட? இனிமே அவர் கூட வாழ்றதா இல்லைண்ணா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏம்மா என்னாச்சு? எதுவுமே சமைக்கலையா? கடையில வாங்கிக்கலாங்க. டெய்லியும் கடையில சாப்பிட முடியுமா? ஏன் நீ ஒரு நாள் தானே சாப்பிட சொல்ற? கொஞ்சம் கூட என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு என்ன, அவர் ஆபீஸ்ல ஜாலியா தானே இருக்காரு. சும்மா நிறுத்துமா. எப்ப பார்த்தாலும் அவனே குறை சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பொம்பளை பிள்ளை வீட்டுல படுற கஷ்டத்தை அவன்ட்டு சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்க. அவன் ஆபீஸ்ல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு இது வரைக்கும் நீ வாயை திறந்து கேட்டிருக்கியா? அவனாவது உன்னை புரிஞ்சு வச்சிருக்கான், நீ இப்படி புரிஞ்சிக்காம பேசிட்டியம்மா. நீ இன்னும் காலையில் எதுவுமே சாப்பிடலன்னு தெரியும், இது மட்டும் சாப்பிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்கள் அம்மா கூட என்னமோ 25 வருஷம் தான் இருந்தா, அடுத்த 50-60 வருஷம் என் கூட தான் வாழ போகிறேன். நமக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் வாழ்க்கை புரியாமல் போயிருந்தோம். ஏங்க உங்க கஷ்டத்தை எதுவுமே என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. நான் கஷ்டப்படுறது சொன்னால் எங்கே நீ கஷ்டப்பட்டு எந்த நான் சொல்லவே இல்லை.